அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராவுத்தர் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பிரியாணினாவே ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுவும் மட்டன் பிரியாணினா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ராவுத்தர் ஸ்டைலில் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். 15லேருந்து 20 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டோட இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் வந்து கெஸ்ட் வந்ததாலும் சரி, ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டி வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த அளவு சமைக்கும் போது கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் பர்ஃபெக்டான ஒரு ராவுத்தர் பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக செய்ய முடியும். பாஸ்மதி அரிசியை வச்சு நம்ம குழையாமல் இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், நீங்களும் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 15லேருந்து 20 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். 2 கிலோ போட்டிங்க அப்படின்னு சொன்னால், அது மாதிரி கறி பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.5 கிலோ கரெக்டாக இருக்கும். 2.5 கிலோவும் எடுத்துக்கலாம், 2 கிலோவும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். 2 கிலோ கறி எடுத்து இப்போ நான் வந்து 2 கிலோ அரிசிக்கு போட போகிறேன். கறியை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நம்ம வெட்டி வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வீட்டில் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பிரியாணி சமைக்கும் போது நமக்கு கரையாமல் பீஸ் வந்து நல்லா உடையாமல் நமக்கு முழு முழு பீஸாக நமக்கு கிடைக்கும். பீஸ் வந்து உடையாமல் வந்தால் தான் நமக்கு வந்து சாப்பாடோட தொட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 கிலோ மட்டன் எடுத்து கழுவிட்டு அது கூட உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்படி வேக வச்சு எடுக்கும் போது நமக்கு ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். பிரியாணி சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. தண்ணி வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து அதையுமே பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இதோடைய எல்லா அளவுகளையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக கொடுத்துட்றேன். நீங்கள் அதை செக் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி முழு முழு பட்டையாக இருந்துச்சுன்னா இதை வந்து தட்டிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அப்போ அரைக்கும் போது நல்லா ஈவனாக பவுடராக அரைச்சி வந்துடும். மிக்ஸியும் எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. இது வந்து நீங்கள் வெயில் நல்லா அடிச்சிச்சுன்னா வெயிலில் 1 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெறும் தாச்சியில் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி வந்து நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இது 2 கிலோ பாஸ்மதி அரிசி நான் இன்னைக்கு வந்து செய்ய போகிறேன். 2 கிலோ வந்து ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பாஸ்மதி அரிசியில் நம்ம சமைக்கும் போது முக்கியமாக நம்ம குழஞ்சிராம வந்து சாப்பாடு எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நமக்கு வந்து 100% வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரிசி வந்து முக்கா இருக்குது இந்த சட்டியில். இதுலேருந்து நம்ம முக்கால் 1.5 தண்ணி ஊற்றணும். ஆனால் 1 ஊற்றினா போதும் நமக்கு. ஏன்னா பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும் 1க்கு 1.5 தான் வந்து அளவு. நம்ம 2 எடுக்கக்கூடாது. மற்ற ரைஸ்க்கெலாம் நம்ம 1க்கு 2 அளவு எடுத்துக்கலாம். இப்போ பட்டை வந்து நம்ம தட்டிட்டு மிக்ஸரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துப்போம். இப்படி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வைக்கும் போது நமக்கு சமையல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும். ரொம்ப கஷ்டமே இருக்காது. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நான் வந்து எடுத்த அளவில் வந்து கரெக்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. இப்போ நெய்லேருந்து எண்ணெய் வரைக்கும் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கறி வெந்துருச்சு. நம்ம அடுப்பை வச்சு நம்ம தாளிச்சு விட்ற வேண்டியதான். புதுசாக சமைக்கிறவங்க இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சமைக்கும் போது பிரியாணி சமைக்கிற அந்த டென்ஷனே கொஞ்சம் கூட இருக்காது. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து எல்லா பொருளும் ரெடியாக வச்சுக்கனால நம்ம போட்டு நம்ம தாளிச்சு விட்டுடலாம். புதுசாக சமைக்கிறவங்க கூட பிரியாணி செய்யறதுக்கு எந்த ஒரு கஷ்டம் படாமல் நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சொதப்பலும் ஆகாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டான பிரியாணி நம்மளாலே செய்ய முடியும். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நெய் பாதினா எண்ணெய் பாதி சேர்க்கணும். 2ஐயும் அளந்து எடுத்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டு கடைசியாக கிண்டி எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக வச்சுட்டு இப்போ நம்ம தாளித்து கொட்டிடுவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்க போட்டுட்டு நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை போட்டுடலாம். டக்குன்னு திரிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பை போட்டுட்டு அடுத்து வெங்காயத்தை நீங்கள் போட்டுருங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வேக டைம் கொடுக்கணும். அது கூடவே நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுடலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகி நமக்கு வெந்து வரணும். அது கூட தக்காளி பழத்தையும் போட்டு தக்காளி வேகத்துக்கு உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுறணும். நீங்கள் தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வெந்துடணும். தக்காளி போட்டதுக்கப்புறம் வெங்காயம் வந்து செவந்து வராது. அதனால் வெங்காயம் செவந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் தக்காளி சேருங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கினதுக்கப்புறம் நமக்கு பொடியான இருக்குன்னா மல்லி இலை, புதினா இலையும் சேர்த்துருவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் இப்படி அடுத்தடுத்து நம்ம செய்ய முடியும். அதனால் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை வந்து பற்ற வைக்கலாம். வெங்காயம் வதங்கி நல்லா செவந்து வந்தால் தான் நமக்கு பிரியாணி வந்து கலர் வந்து நல்லா கொடுக்கும். நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்காம பிரியாணி வந்து கலராக வரணும் அப்படின்னு நினச்சா வெங்காயத்தை நல்லா புன்னரமாக செவக்க வதக்கிடணும். அது முக்கியமான ஒரு டிப்ஸாக இருக்கும். இதில் வந்து அது கூட வந்து தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போக நல்லா கலந்து விட்டுருவோம்.
நம்ம அரைச்ச பட்டை கிராம்பு தூளை வந்து கடைசியாக தான் போடணும். ஃபர்ஸ்டே போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடி பிடிக்கும் நல்லா. அதனால் நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். அதுவும் நம்ம எடுத்தது எல்லாத்தையுமே நம்ம போடலை, 1லேருந்து 1.5 ஸ்பூன் மட்டும்தான் போட்டேன். எல்லாத்தையும் போட்டோன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்தா போதும். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ நம்ம அளந்து வச்ச தண்ணியும் சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி வந்து சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பாஸ்மதி ஒரு உலக்கு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 1.5 வந்து தண்ணி ஊற்றலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து 1.25 சேர்க்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் பாஸ்மதி அரிசி குழஞ்சி போயிடும். துளசி, ஜீரக சம்பா இதெல்லாம் நீங்கள் பிரியாணி சமைச்சா 1க்கு 2 ஊற்றலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மூடி போட்டு ஹைலே வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து சிம் பண்ணிடணும். இடையில ஒரு 2-3 தடவை நம்ம கலந்தால் போதும். அப்போ தான் ஓரத்தெல்லாம் அரிசி வந்து நிற்காது. இப்போ லெமன் வந்து நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். லெமனையும் சேர்த்து கலந்து விட்டுறேன். இந்த ஸ்டேஜில் லெமனை கலக்கும் போது அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாகவே நமக்கு வரும். அதே மாதிரி லெமனை ஊற்றி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தம் போட்டுடலாம். கடைசியாக இருக்கிற நெய்யும் ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சாப்பாடு நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். நம்ம எடுத்து வச்ச நெய்யையும் ஊற்றி நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே கலர் வந்து பால் அல்லது தண்ணியில் கலந்து கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தம் விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான ராவுத்தர் ஸ்டைல் பட்டன் பிரியாணி கிடச்சிரும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 10லேருந்து 15 பேருக்கு தாராளமாக சமைச்சு அசத்திடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.